ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி vlogs. இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம் தமிழில். தமிழ் தகுதி தேர்வில் இந்த கொஷின் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த கொஷினை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்பாங்க. ஆனால் இந்த மாடல் கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல். வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயரை கண்டறிதல். கொஷின் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று தேர்ந்தெடுத்து எழுதுக, வினையெச்சம் தேர்ந்தெடுத்து எழுதுக, பெயரெச்சம் தேர்ந்தெடுத்து எழுதுக, வினையால் அணையும் பெயர் தேர்ந்தெடுத்து எழுதுக, தொழிற்பெயர் தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ட்டு இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி கேட்டகரிஸை கொடுத்துட்டு வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இப்போது டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ச்சொல். வேர்ச்சொல்னால் என்ன? ஒரு சொல்லுக்கு வேறாக அமைவது வேர்ச்சொல். ரூட் வேர்டுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேர்ட்லேருந்து மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர் சொல்லுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா அடிச்சொல். இதை கட்டளையாக சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்குறப்ப. எடுத்துக்காட்டு கொடு, கூறு, இயற்று. அடுத்த டாபிக் வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் முடிஞ்சு போச்சுன்றத சொல்கிறது தான் வினைமுற்று. வினைமுற்று பெற்றதை குறிக்கும் சொல். எடுத்துக்காட்டு கொடுத்தான், கூறினால், இயற்றினால். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே முடிஞ்சு போனதை சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வினை எச்சம். எச்சம்னா என்ன? முடிவு பெறாமல் நிற்கிற செயலை தான் நம்ம எச்சம்னு சொல்லுவோம். அந்த முடிவு பெறாத செயல் ஒரு வினையை கொண்டு முடியும் போது அது வினையெச்சம் எனப்படும். கொடுத்து சென்றான், தேடி பார்த்தான். இதில் கொடுத்துன்றதுல ஊன்ற உருபு இருக்குது, தேடின்றதுல ஈன்ற உருபு இருக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு டெஃபினிஷன்லேயும் ஒரு ஒரு உருபு வந்துடும். அந்த உருபை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த கொஷனுக்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். வினையச்சம்னு சொல்லும்போது ஊ ஈ அப்படின்ற உருபு அந்த சொல்லில் வந்துடும். அடுத்தது பெயரெச்சம். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு இயற்றிய நூல், குரைத்த நாய். இதில் இயற்றிய, குரைத்த அப்படின்றது பெயரெச்சம். நூல், நாயின்றது பெயர் சொல். ஸோ ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியாத வினை தான் என்ன சொல்லுவோம்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆன்ற உருபு இருக்கும். அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா என்ன? ஒரு செயலை குறிக்காம அந்த செயலை செய்பவரை குறிக்கிறது தான் வினையால் அணையும் பெயர். வினையை குறிக்காமல் வினையை செய்தவரை குறிக்கும் சொல். எடுத்துக்காட்டு இயற்றியவர், கொடுத்தவன். இதோட உருபு பார்த்தீங்கன்னா அன், ஆன், அர், நர், ஐ. இதில் இயற்றியவர் அர் விகுதி இருக்குது, கொடுத்தவன் அன் விகுதி இருக்குது. அடுத்தது தொழிற்பெயர். ஒரு செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஆகும். வினையை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு கூறுதல், இயற்றல், கொடுத்தல். இதோட உருபு பார்த்திங்கன்னா அல், தல். அல், தல்லுன்றது தொழிற்பெயரை குறிக்கும் உருபு. இந்த உருபு இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக தொழிற்பெயர்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுறா பப்ளிகேஷனோட குரூப் 4ஓட கம்ப்ளீட் புக் தான் நான் படிச்சிட்ருக்கேன். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர். வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் முடிஞ்சு போனதை சொல்கிற சொல் தான் வினைமுற்று. வினையெச்சம்ன்றது எச்சம் பெற்று நிற்கும் வினைச்சொல் ஊ ஈல முடியும். அடுத்தது பெயரெச்சம்ன்றது எச்சம் பெற்று நிற்கும் பெயர் சொல் ஆ உருபோட முடியும். வினையால் அணையும் பெயரோட எண்டிங்கில் அன், அர், ஐ இருக்கும். இது செயல் செய்தவரை குறிக்கும். தொழிற்பெயரோட எண்டிங்கில் தல் இல்லைனா அல் இருக்கும். இது அந்த தொழிலை குறிக்கும். கூறு, கூறினான், கூறி, கூறிய, கூறியவரை, கூறுதல். இதில் கூறுன்றது வேர்ச்சொல். கூறினான் சொல்லி முடிச்சிட்டான், ஸோ கூறினான். கூறி ஈன்ற உருபு வந்திருக்கு, கூறிய ஆன்ற உருபு வந்திருக்கு. கூறியவரை
ஐன்ற உருபு வந்திருக்கு, கூறுதல், தல்லுன்ற உருபு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து டெய்லி படிக்கிறேன். இதில் வந்து நிறைய கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.